ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வத்த குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். மண் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு தாளிக்கிற வடகம், கருவடகம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயத்தை நான் 2 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நான் போடுறேன். அந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு புளி தண்ணி நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி மண் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம். புளி கருப்பு புளியாக இல்லாமல் சிகப்பு புளியாக இருந்தால் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் போட போகிறோம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி இவ்வளோ தான் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி தேங்காவை அப்படியே அரைச்சி போடலை. தேங்காவை பால் புழிஞ்சு சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். ஒரு தேங்காய் மூடியை நான் அரைச்சி பால் பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு 2 3 கொதி விட்டு எடுத்துட்டோம்னா அது புளிக்குழம்பு டேஸ்ட் ஆகிடும். நல்லா சுண்டி வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சுண்டி அந்த பேஸ்ட் பதத்தில் வரும். கொஞ்சம் இட்லி மாவு பதத்தில் வரும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வத்தல் இன்றைக்கி வீட்டில் போட்ட வத்தல் தான் எடுத்திருக்கேன். கொத்தரங்காய் வத்தலும் மாங்காய் வத்தலையும் நல்லா சுடுதண்ணியில் அலசி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு துண்டு வெல்லம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் வத்த குழம்புக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குழம்பு சுண்டி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.